நம்ம கல்யாணம் பண்ணிக்கின்னு வரத்துக்கு முன்னாடி நம்ம மாமியார்லாம் இருக்கும்போது ஒரு சில குடும்பங்களோட ரொம்ப அன்பில் ஐக்கியத்தில் ரொம்ப ஹாப்பியாக ஒரு உறவு இருக்கும். அதை நம்ம கண்டினியூ பண்ணுறோமா இல்லை ஸ்டாப் பண்ணுறோமான்றது ஒரு சிலர் நம்மளுக்கு பிடிக்கும், அவங்கள ஏற்றுப்போம். நம்மளுக்கு அவ்வளோ பழக்கம் இல்லாதவங்கள அப்படியே இக்னோர் பண்ணிடுவோம். ஆனால் அப்படி கிடையாது. எங்கள் அத்தைக்கு பெண் குழந்தைன்னா ரொம்ப ஆசை. இவங்க பேர் சம்பத் அப்பா, பொம்மி அம்மா. 2 பேரும் நம்ம வீட்டு எதிர்க்க தான் இருக்கிறாங்க, சொந்தக்காரம் கூட. ஆனால் எங்கள் அத்தைக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி வீட்டுக்கார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை, அந்த அந்த அன்புக்குள்ளாக அந்த ஒரு வெளிப்பாடு தான், அன்பின் வெளிப்பாடு தான் இது. 30வது வருஷம் கல்யாண நாளா இன்னைக்கு அம்மாக்கும் அப்பாவுக்கும். அப்புறம் இன்னொரு ரூம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க, அதோட பிரதிஷ்டை. அம்மாக்கா அப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை பவித்ரா. அந்த பெண் குழந்தைய எங்கள் அத்தை தான் வளர்த்தாங்களே. எங்கள் அத்தைக்கு எங்கள் மாமாக்கும் 2 பையன் இல்லை, பெண் குழந்தை இல்லாதனால அவங்களுக்கு ரொம்ப பவின்ட்டு, எங்கள் அத்தைன்றதுனால எனக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப அன்பாக வளர்த்தாங்க அவளை. பவிக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் நாய் கடிச்சிட்டு 3 ஊசிலாம் போட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மழை டைமில் அவருக்கு ஒரு மாதிரி அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இறந்துட்டார். 7th படிக்கும் போது அவன் இறந்துட்டான். சந்தோஷம் அவன் பேர். அந்த இழப்பை அவங்களால தாங்கவே முடியல, கூட இருந்த எங்களாலே தாங்க முடியல. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அதுலேருந்து சரியாயிட்டு பொண்ணு தான் உலகன்ற மாதிரி அவங்க வாழ்ந்தாங்க. அந்த பொண்ணு நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே பக்கத்தில் தான் கோவில்மணியம் பகுதியில் இருக்கிறாங்க. பவி அங்கேயே போயிட்டா. பவியோட பொண்ணு தான் இது. நல்ல ஒரு கணவர், பவிக்கு திருமணம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனாலும் இது வரைக்கும் பவி எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் பார்ப்பாங்க. நானும் எங்கள் அத்தை கூட அவங்க எவ்வளோ அன்பாக இருந்தாங்களோ அதே அன்பு அவங்க வீட்டுக்கு வந்தால் உபசரிக்கிறது, அவங்கள பார்த்துக்கிறது, அந்த ஐக்கியத்தை, அந்த உறவை நான் விடவே இல்லை. இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே போயிட்டு ஸ்பெஷலாக எனக்கு எங்கள் பொண்ணு பாப்பு ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பாஸ்டர் அம்மா தான் ப்ரேயர் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட எங்கள் அம்மா சொன்னாங்க, பாப்பு ப்ரேயர் பண்ணோம், நல்லா பாட்டு பாடும். எங்கள் அப்பாவும் நீ ஜோம் பண்ணுமா, நீ பாட்டு பாடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் நிறைய கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அன்பு பகிர்ந்துக்கினாங்க. 30 வருஷம் ஒரு திருமண வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன் நிறைய இருக்கும். ஆனாலும் அது எல்லாத்தையும் கடந்து 30 வருஷம் கழித்து இது மாதிரி ஒரு திருமண நாளை சந்தோஷமாக எல்லாரும் கூடவும் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்ததே பெரிய விஷயந்தான். இதை பார்க்குற நீங்கள் இன்றைக்கி ஒரே கல்யாணங்க தான், நிறைய கல்யாணம், வெட்டிங் டே கொண்டாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்காகவும் விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ.